ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 12,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 21 மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 22 ஜூனோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த டைம் சிஜிஎல் எக்ஸாம்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா செக்ஷனல் டைமிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். இதை டயர் 1ன்னு சொல்லுவாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டிபி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இதோட சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப சிபிடி 1ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 1 hour வந்து டைம். ஓகே, இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், மேக்ஸ், ரீசனிங்ல 25, ஜென்ரல் அவேர்னஸ்ல 25ன்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓவராலா 4 செக்ஷனுக்கும் சேர்த்து 1 hour வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. எந்த செக்ஷனுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் டைம்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அந்த 1 hour எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ன்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் ஓபன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இங்கிலீஷ் தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மேக்ஸ் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த 15 மினிட்ஸ் வந்து மேக்ஸ் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸா வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டயர் 1 எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல வந்து டயர் 1க்கான எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 1 week ஆர் 10 daysல உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் டு நவம்பருக்குள்ள டயர் 1க்கான ரிசல்ட் வரும். டிசம்பர்ல பாத்தீங்கன்னா டயர் 2க்கான எக்ஸாம் வந்து இருக்கும். சோ இப்போ இருந்து பார்க்கும்போது டயர் 1 எக்ஸாமுக்கு நமக்கு டைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 75 days கிட்ட தான் டைம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 70 to 75 days தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கேக்குறாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் லெவல்ல தான் இருக்கும் சிஜிஎல்ல. ஓகேவா? அப்போ நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா 75 டேஸ்ல இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சிஜிஎலுக்கு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த சிஜிஎல் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு இன்னையில இருந்து சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த செலக்ஷன் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த செலக்ஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஓகே, ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இன்னையில இருந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு 23/5/2026. சோ சாட்டர்டே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே 30/5/2026 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டே பாத்தீங்க அப்படின்னா 31/5/2026ல செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். இந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணதும் அதுக்கு அடுத்த சாட்டர்டே பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த 4 சப்ஜெக்டையும் பேரலா படிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 4 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 4 சப்ஜெக்ட்லயும் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் ஒரு டாப்பராவே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து செலக்ட் ஆக முடியும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். இதுல டே 1ல என்ன டாபிக் படிக்கணும், டே 2ல என்ன டாபிக் படிக்கணும், அப்படியே டே 6 வரைக்கும் என்னென்ன படிக்கணுங்கிறத இந்த பிளான்ல கொடுத்துருப்போம். இந்த பிளானை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து நாம பாத்துரலாம். சிபிடி 1க்கு உங்களுக்கு நான் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சொல்லிட்டேன். அப்ஜெக்டிவ் டைப்பா தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். சோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. 100 கொஸ்டின். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். ஓகே, சோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயர் 1க்கான பேட்டர்ன் வந்து இதுதான். ஆல்ரெடி எஸ்டர்டேவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம சிஜிஎல் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் வந்து ராங்கா அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு என்ன நெகட்டிவ் மார்க்னா நீங்க ராங்கா அட்டன் பண்ணிருக்கிறதுக்கு ராங் வந்து போட்டுருவாங்க. ஓகே, அது போக நீங்க கரெக்டா அட்டன் பண்ணிருக்க கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்,
50 மார்க்கு 15 மினிட்ஸ் தான் டைம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 50 மார்க்கு 15 மினிட்ஸ் டைம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 50 மார்க்கு 15 மினிட்ஸ் டைம். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 50 மார்க்கு 15 மினிட்ஸ் டைம். ஓகே, இதுக்கு நீங்க கரெக்டா பிளான் பண்ணணும். இந்த ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது அந்த 25க்கு ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அதுக்கு ரிலேட்டட் ஆனதுல இருந்து வந்துரும். மீதி 15 கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து கேட்பாங்க. அப்போ நீங்க கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அந்த 1 இயரோட கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிடணும். ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சிடணும். இப்ப ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆகஸ்ட் 2026ல எக்ஸாம் வருது அப்படின்னா ஆகஸ்ட் 2025ல இருந்து நீங்க வந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிச்சிடணும். ஓகேவா? இதையுமே எப்படி பிரிக்கணும்னா 2 பார்ட்டா பிரிக்கணும். இந்த கரண்ட் அஃபேரை நீங்க டைரக்டா ஆகஸ்ட் 2025ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை ஃபர்ஸ்ட் தரோவா படிச்சிருங்க. இதை தரோவா படிச்சிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து என்னாகிரும், நீங்க தெளிவாகிடலாம். ஏன்னா முன்னாடிதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு கரண்ட் அஃபேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே கடைசி 6 மாசம் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் தான் கேக்குறாங்க. அதனால ரொம்ப பின்னாடி இருந்து ஆரம்பிக்காம ஃபர்ஸ்ட் இந்த ஜனவரி டு ஜூலை, ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேரை ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிருங்க. ஓகே, இப்பதான் நமக்கு வந்து மே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ மே வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகே, அப்போ மே, ஜூன், ஜூலை. ஓகே, இந்த ஜூன் ஜூலைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியில இருந்து டெய்லி கரண்ட் அஃபேரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப இந்த ஜூனும் ஜூலையும் பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லனா இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மே 23ல இருந்து இந்த ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை டெய்லி கரண்ட் அஃபேரா ரிவைஸ் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 மாசம் இருக்கு இல்லையா, ஜனவரியில இருந்து மே வரைக்கும், மே 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதை வந்து டெய்லி ஒரு 5 நாளைக்குள்ள கரண்ட் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி முடிங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கும்போது கரண்ட் அஃபேர் வந்து முடிச்சிடலாம். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிராமர் அண்ட் ஒக்காபுலரி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க நியூ வேர்ட்ஸ் வந்து படிக்கணும். ஒக்காபுலரியில நியூ வேர்ட்ஸ் வந்து டெய்லி படிக்கணும். அதுக்கப்புறம் கிராமர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க ரொம்ப இன்டெப்தா வந்து எஸ்ஸே எழுதக்கூடிய அளவுக்கு படிக்கலனாலும் ஓரளவுக்காவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் வருது அப்படின்னா அது கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். அதே மாதிரி டூ வருது அப்படின்னா டூ கூட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இந்த மாதிரி இந்த கிராமர் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கணும். ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து நீங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இந்த கிராமர்லயும் ஸ்ட்ராங்கா இருந்து ஒக்காபுலரிலையும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபா இருக்காது. டயர் 2ல தான் பாத்தீங்கன்னா இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அது எல்லாமே கொஞ்சம் டஃபா கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா டயர் 1க்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கும் அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். ஓகே, மத்தபடி ஈஸியா இருக்கக்கூடிய கோடிங், டிகோடிங், அனாலஜி இந்த டாபிக் எல்லாமே நீங்க தரவா படிச்சிடணும். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து சிஜிஎல்ல இருக்கிறதுலே கொஞ்சம் கால்குலேட்டிவா கேட்கக்கூடிய பார்ட். ஓகே, மத்த எல்லாத்தையும் விட கொஞ்சம் கால்குலேட்டிவா டைம் அதிகமா எடுக்கக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவான்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு நல்லா பாருங்க, குவான்ஸ்ல கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கும் 15 மினிட்ஸ் தான் டைம். 15 மினிட்ஸ்ல நீங்க 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுவும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினோட லெவலும் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், ஸ்பீடை வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த 15 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்டையாவது அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைம் எடுத்தா கூட 25 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 25 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும். இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷனல் டைம் வர்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷையும் ஜெனரல் அவேர்னஸையும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடுவாங்க. ஜெனரல் அவேர்னஸுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு போயிருவாங்க எக்ஸாம் ஹாலுக்கு. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய டைம் எல்லாத்தையுமே மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கால்குலேஷனுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. 15 மினிட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ், இதுல 25 கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸ் வந்து தேவையில்ல. ஏன்னா இதை ஜஸ்ட் ரீட் பண்ண போறோம், கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஆனா அது முன்னாடி வந்து செக்ஷனல் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல உள்ள டைமை
மேக்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 7 மினிட்ஸ்ல ரீட் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ் ஆன்சர் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் சேர்த்து மேக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படி பண்ண முடியாது. அதனால இந்த செக்ஷனல் டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், பிளான் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும், அரித்மெட்டிக்கும் வந்துரும், அட்வான்ஸ் மேக்ஸும் வந்து வந்துரும். ஓகே, அப்போ அந்த டைமிங் 15 மினிட்ஸை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான பேசிக் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷனு, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனு, ஆவரேஜ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்லேயே கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது, சிம்பிள் காம்பவுண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல டைம் சேவ் பண்றதுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தடை வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைமுக்குள்ள நிறைய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வச்சே வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க டாப்பர்லாம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஆன்சரும் டிரைவ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சால்வ் பண்ணுவாங்க. நமக்கு ஸ்டெப்லாம் இங்க தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஆன்சரை எந்த ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ல கண்டுபிடிச்சு சூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் டயர் 1க்கான இது. இப்போதைக்கு நம்ம டயர் 1க்கு 75 டேஸ் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த 75 டேஸ்ல நம்ம இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் சிலபஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், பிளட் ரிலேஷனு, விஷுவல் மெமரி, டிஸ்கிரிமினேஷன், டெசிஷன் மேக்கிங், பிளட் ரிலேஷனு, அதுக்கப்புறம் ஃபிகரல் கிளாசிபிகேஷன், நான் வெர்பல் சீரீஸ், கோடிங், டிகோடிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், சிலாஜிசம், இது எல்லாமே என்னது ரீசனிங்கோட டாபிக். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெசிமல், ஃபிராக்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிளா சொல்ல போனா பேசிக் மேக்ஸ், அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், இது மூணும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸோட சிலபஸ். அதுதான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அரித்மெட்டிக் உள்ள வந்துடும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஸ்கொயர் ரூட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் உள்ள வந்துடும். அட்வான்ஸ் மேக்ஸுக்குள்ள எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதுல வந்துடும் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸுக்குள்ள வந்துடும். இந்த அல்ஜிப்ரா, அதே மாதிரி கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், இது எல்லாமே அதுக்குள்ள வரக்கூடிய சப் டாபிக்ஸ். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், ரெகுலர் பாலிகன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ல மென்சுரேஷனுக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, சிம்பிளா சொல்ல போனா அட்வான்ஸ் மேக்ஸ்ல மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, இது எல்லாமே வந்துரும். அந்த மென்சுரேஷனுக்கு கீழே 2D 3D வரும். அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த பிரிசம், சர்க்குலர் கோனு, சர்க்குலர் சிலிண்டர், ஸ்பியர், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே வரும். ஓகே, இங்கிலீஷுக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா கிராமர், ஒக்காபுலரியில நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து படிக்கணும், ஆர்சி எல்லாமே நீங்க வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப நிறுத்தி நிதானமா படிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாம ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஆன்சர் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஆர்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உங்க கையில தான் ஆன்சர் இருக்கு, அந்த பேராகிராஃப்குள்ளதான் ஆன்சர் இருக்கும். அப்ப அதை ஃபுல்லா மேல இருந்து படிக்காம கொஸ்டினை வச்சே ஃப்ரேம் பண்ணி எங்க ஆன்சர் இருக்குங்கிறத சூஸ் பண்ற மாதிரி தெரியணும். எரர் ஸ்பாட்டிங்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கான ரூல்ஸ் வந்து தெரியணும், கிராமர் ரூல்ஸ் வந்து தெரியணும். ஒரு 150 கிராமர் ரூல்ஸ் வந்து இருக்கு. அதை தரவா படிச்சிட்டீங்கனாலே எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வந்து இது பண்ணிடலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு கிராமர் நாலேஜ் இருந்தாலே போதும். ஓரளவுக்கு மீனிங் தெரியலனா கூட, சில இடத்துல மீனிங் தெரியலனா கூட கிராமர் வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து மிஸ்பெல்ட் இருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அடுத்து ஃபைனலா ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளா சொல்ல போனா ஹிஸ்டரி இருக்கும். ஹிஸ்டரியை வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு பிரிக்கலாம். அடுத்து பாலிட்டி இருக்கும், அப்புறம் ஜியோகிராஃபி இருக்கும், அதுக்கப்புறம் எக்கனாமி இருக்கும், அப்புறம் கரண்ட் அஃபேர் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதையும் எப்படி 2 பார்ட்டா பிரிக்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுல கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் படிக்கணும். கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெளிவா முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிபிடி 1 எக்ஸாம், டயர் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம பிளான் வந்து கொண்டு வந்திருக்கோம். கரெக்டா ஒரு 70 டேஸ்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் டு செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். சிபிடி 1 டயர் 1 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், இல்லைன்னா லாஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சு செப்டம்பர்ல முடியலாம். இல்லைன்னா ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஆனா நம்ம பிளான் படி நம்ம ஒரு 75 டேஸ்ல இதை வந்து முடிக்கணும். 70 டேஸ்க்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல
டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா 70 டேஸ்ல பிளான முடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் ஒரு 10 to 20 டேஸ் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அதுல எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். அதுல மார்க் வந்து இப்ப நம்ம 200 மார்க்குக்கு எழுதுறோம். 200 மார்க்குக்கு எழுதக்கூடிய இடத்துல நம்மளால ஒரு 120 தான் எடுக்க முடியுது. இல்லன்னா ஒரு 125, 140 தான் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியுது அப்படின்னா, எந்தெந்த டாபிக்லலாம் வீக்கா இருக்கோங்கிறத பார்த்துட்டு, அத அனலைஸ் பண்ணிட்டு, அந்த டாபிக்க திருப்பி இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அகைன் 2வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 3வது ஃபுல் டெஸ்ட். ஓகே. 70 டேஸ்ல சிலபஸ முடிக்க போறோம். அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல ஃபுல்லாவே டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். ஓகே. டே 1ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தான் படிக்க ஆரம்பிக்க போறீங்க. இங்கிலீஷ்ல கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ஓகே. இந்த கிராமர் ரூல்ஸ், வொக்காபுலரி இது 2ம் தெரியாம ஒரு பிகினர் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு புரியாது. இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குங்கிறது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த கிராமர் ரூல்ஸ ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இங்கிலீஷ்க்கான பேசிக் கிளாஸஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் மேத்ஸுக்கான பேசிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் மேத்ஸ். உங்களுக்கு செக்ஷனல் டைம் குடுத்துட்டாங்க. 15 நிமிஷம் தான் டைமு. அப்ப இந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஸ்பீடா நீங்க கால்குலேட் பண்ணணும். அரித்மெட்டிக்ல போனீங்கன்னா கான்செப்ட்டையும் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய கால்குலேஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன் வருது, ஒரு டிவிஷன் வருது, ஒரு ஸ்கொயர் நம்பர் வருது, ஒரு கியூப் நம்பர் வருது, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் வச்சு வருது அப்படின்னா, அந்த மாரி கொஸ்டின்ஸையும் பார்த்ததுமே அந்த கியூப் நம்பர் 1ல இருந்து ஒரு 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிச்சுக்கணும். அப்போ ஒரு 19 கியூபோ, 17 கியூபோ வருது அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல டக்குன்னு அந்த கியூப் நம்பருக்கு பதிலா அப்ப இது 17ஓட கியூப் தான். 17ன்னு டக்குன்னு போட தெரியணும். ஓகேவா? அப்ப அதுக்கு பேசிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதிக் மேத்ஸ். இந்த வேதிக் மேத்ஸ்ல மல்டிப்ளை பண்றதுக்கான ஷார்ட்கட்டு, டிவைட் பண்றதுக்கான ஷார்ட்கட்டு, ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு, கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட் எல்லாமே நீங்க படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிக் கிளாஸ். இந்த பேசிக் கிளாஸ் எல்லாமே நீங்க முடிக்கிற மாரி இருக்கும். டே 2ல பார்த்தீங்கன்னா, அகைன் கிராமர் ரூல்ஸ் தான் படிக்கணும். ஏன்னா நீங்க படிக்க போறது 150 ரூல்ஸ் வந்து படிக்கிற மாரி இதுல குடுத்துருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூல்ஸாவது நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா அது படிச்சா மட்டும் தான் எரர் ஸ்பாட்டிங்ன்னு ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இங்கிலீஷ்ல. அத ஆன்சர் பண்ண முடியும். மிஸ்ஸ்பெல்ட்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ல ஆன்சர் பண்ண முடியும். க்ளோஸ் டெஸ்ட்ல மீனிங் தெரியாத இடத்துல இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கிராமர் வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நெறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. வொக்காபுலரி எல்லாத்தையும் நம்மளால உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம நியூ வேர்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போனாலுமே, சில இடத்துல நமக்கு மீனிங் தெரியல அப்படின்னா, இந்த கிராமர் ரூல்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா, இத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிரலாம். ரீசனிங்ல கோடிங், டிகோடிங் படிக்கணும். அடுத்து ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். டே 3ல இங்கிலீஷ்ல மிஸ்ஸ்பெல்ட். அதுக்கப்புறம் மேத்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர் வந்து படிக்கிற மாரி இருக்கும். இது 2மே சேம் டாபிக் தான். ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் மேத்ஸ்ல இது பேரு சிம்பிளிஃபிகேஷன். ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர். போடுமாஸ் ரூல் வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் இந்த 2 டாபிக்கும் ஒரே மாதிரி முடிக்கிற மாரி உங்களுக்கு குடுத்துருப்போம். அடுத்து டே 4ல இங்கிலீஷ்ல எரர் ஸ்பாட்டிங். ஓகே. ஏன்னா நீங்க ரூல்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க. ஓகே. எரர் ஸ்பாட்டிங்க்கான கிராமர் ரூல்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க. டே 4ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேத்ஸ்ல வந்து நம்பர் சீரிஸ், ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல நம்பர் சீரிஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. நம்பர் சீரிஸ் அண்ட் ஆல்பபெடிக்கல் சீரிஸ்ன்னு. எல்லா கதையும் ஒண்ணு தான். அந்த நம்பர்ஸ் குடுத்துட்டு லாஸ்ட் நம்பர் என்ன வரும்? இல்லன்னா ராங் நம்பர் என்ன வருங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. ஓகே. டைரக்ஷன் வந்து பார்க்குற மாரி இருக்கும் ரீசனிங்ல. ஹிஸ்டரியில புத்திசம், ஜெயினிசம், வேதிக் பீரியட் வந்து படிக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் ஹிஸ்டரியில வரும். டே 5ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எரர் ஸ்பாட்டிங் பார்க்குற மாரி இருக்கும். மேத்ஸ்ல ஆவரேஜ், ரீசனிங்ல கிளாசிஃபிகேஷன். டே 6ல பார்த்தீங்கன்னா, அகைன் எரர் ஸ்பாட்டிங் வந்து பார்க்குற மாரி இருக்கும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க இந்த எரர் ஸ்பாட்டிங் மட்டும் தான் படிக்கிற மாரி இருக்கும். கிராமர் ரூல்ஸும், எரர் ஸ்பாட்டிங்கும். இது 2ம் நீங்க தரோவா அந்த ரூல்ஸ படிச்சு, இந்த எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அது போக மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் தான். அதுக்கு தனியா டெய்லி வந்து வொக்காபுலரி வந்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கிராமர நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான், ஒரு வாரம் ஃபுல்லாவே நீங்க இங்கிலீஷுக்கு கிராமர் ரூல்ஸ், எரர் ஸ்பாட்டிங் படிக்கிற மாரி குடுத்திருப்போம். மேத்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஹிஸ்டரியில மௌரியன் எம்பையர், போஸ்ட் மௌரியன் எம்பையர், ராஜ்புட் டைனஸ்டி வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஓகே. டே 7 சனிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு சாட்டர்டே வந்து மார்னிங்கே வந்து டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிருவோம். ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட பிளானு. இந்த பிளான கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 10 to 12 வீக்ஸ்ல இந்த பிளான வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போனோம் அப்படின்னா, 10 வீக்ஸ்லயே பிளான வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஸோ கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, டயர் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஓகே. அதே மாதிரி டெஸ்ட்டும் வந்து பிராக்டிஸ் பண்ணிரலாம். ஓகே. எல்லாமே உங்களுக்கு ஏ டூ இசட் நம்ம ஆப்ல வந்து குடுத்திருப்போம்.
இந்த பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ன்னு ஏ டு இசட் எல்லாத்துக்குமான தனித்தனி பேட்சஸ் கொடுத்திருப்போம். அதே மாதிரி ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஓகேவா? நீங்க இப்போ எஸ்எஸ்சி, சிஜிஎல் படிச்சாலும் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிஹெச்எஸ்எல் படிச்சாலும் சரி, எம்டிஎஸ் படிச்சாலும் சரி, இல்ல கிளியர் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸுக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதனாலதான் இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்போ சிஜிஎலுக்கு நான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ ஜூன் 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு. ஓகேவா? சோ இப்போ லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். சோ 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஜாயின் பண்றதுக்கு இமிடியேட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆகஸ்ட்ல எக்ஸாம்னா கரெக்டா 70 டேஸ் தான் டைம் இருக்கு. ஓகே, சோ நீங்க காலேஜ் இப்பதான் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நான் வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். இப்போ நம்ம கொடுத்திருக்க பிளானுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, வீக்லி பிளானும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்க வாரம் வீக்லி டெஸ்டும் அட்டன் பண்ணணும். அவ்வளவுதான். இதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம் கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியில ஓடாம இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்த வீடியோல சிஜிஎலுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு வீடியோல உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாமுக்கு ஹவு டு அப்ளைங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு தெளிவா வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி ரயில்வேலையும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்சில அடுத்து சிஹெச்எஸ்எல் நோட்டிபிகேஷன், எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன், அடுத்த ஜிடிக்கான நோட்டிபிகேஷன், ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனும் அடுத்தடுத்த மாசத்துல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு கூடவே சேர்ந்து அப்படி படிச்சுட்டு வாங்க. கரெக்டா ஒரு பிகினர் வந்து 4 to 6 months ப்ரிப்பேர் பண்ணாலே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். சோ கரெக்டா சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து டேலண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்டா நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா, அந்த ஹார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டன்டா போட்டே வாங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.